ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் ப்ரிப்போஷன் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்போஷன்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வி வில் மீட் ஆன் மண்டே. இப்போ இந்த சென்டென்ஸில் ஆன் அப்படின்றது தான் வந்து ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேர்டு வரும். அந்த வேர்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் ஆன் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் என்ன வேர்டு இருக்குது? மண்டே அப்படின்ற வேர்டு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த மண்டே வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போது ப்ரிப்போஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிமைனிங் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது வி வில் மீட் அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் ஆஃப் த சென்டென்ஸுக்கும் உள்ள சம்மந்தத்தை, அதாவது அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? ப்ரிப்போஷன் ஆன் அப்படின்றது ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் இருக்க மண்டே வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்டில் எப்போவுமே வந்து ஒரு நவுன் அல்லது ப்ரனவுன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும்? எப்போவுமே நவுன் அல்லது ப்ரனவுன் தான் இருக்கும். ஓகே, ஆன் அப்படின்றது ப்ரிப்போஷன், அதுக்கு அடுத்தாப்பில் வர்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிமைனிங் சென்டென்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத சொல்கிறது தான் ப்ரிப்போஷனோட வேலை. ஓகேங்களா? பொதுவாக அது வந்து என்ன இண்டிகேட் பண்ணும் பாருங்கள். லொக்கேஷன், டைரக்ஷன், டைம், மேனர், இந்த 4 விஷயத்தை தான் ப்ரிப்போஷன் வந்து இண்டிகேட் பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போது வி வில் மீட் ஆன் மண்டே, திங்கள் அன்று சந்திப்போம், நாம் அனைவரும் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் அர்த்தம் வரும். ஓகேங்களா? அப்போது அந்த திங்களுக்கும் அவங்க சந்திக்கிறதுக்கும் ஒரு ரிலேஷன் கொண்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஆணோட வேலை. ஓகே ஓகே இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் அப்படின்ற டைப்பில் அட், ஆன், இன் அப்படின்னு 3 ப்ரிப்போஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அட், ஆன், இன் அது வந்து ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ்க்கும் வரும். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ அட், ஆன், இன் இது 3 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் வந்து சின்ன விஷயத்துக்கு வந்து வரும். அதாவது அந்த சிம்பிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அட் வந்து சின்னது, ஆன் வந்து அட்டை விட பெருசு, இன் வந்து ஆனை விட பெருசு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அட் வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அட் யூஸ்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் இன் டைம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை வந்து சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அட் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த மீட்டிங் இஸ் அட் 3 PM. அப்போது கரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக்காக 3 மணிக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த இடத்துல அட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த அட்டுன்றது ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் இருக்க அந்த 3 PMன்றது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிமைனிங் ஆஃப் த சென்டென்ஸ்க்கும் உள்ள சம்மந்தத்தை கொண்டு வரது தான் அந்த அட்டோட வேலை. ஓகே, அப்போ அந்த மீட்டிங் வந்து எத்தனை மணிக்கு இருக்குது? 3 மணிக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ அட் 3 PM சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், ஆன். ஆன் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் டேஸ் அண்ட் டேட்ஸ். இப்போ அந்த எக்ஸாக்ட் டைமை விட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, டேஸும் டேட்ஸும் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வி வில் மீட் ஆன் மண்டே. அப்போது அந்த மாதிரி டேஸ், மண்டே, சண்டே அந்த மாதிரி டேஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். இதே நேரம் January 27 அப்படின்னு ஏதோ ஒரு டேட் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேக்கும் அந்த டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன் January 27 அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்தது இன். இன் பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ அட், ஆன் அது ரெண்டை விட பெருசு. ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், மந்த்து, இயரு, சீசன்ஸு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா சாட்டர்டே அண்டு சண்டே. ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். அதை தவிர அந்த மோர் தென் 1 டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுல்லாத்துக்குமே நம்ம வந்து இன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், த ப்ராஜெக்ட் இஸ் டியூ இன் 2 weeks. அப்போ இந்த இடத்துல 2 weeksன்றது கொஞ்சம் பெருசு. கரெக்டாக? அந்த டேஸ் அண்டு டேட்ஸு அந்த டியூரேஷனோட வீக்கோட டியூரேஷன் பெருசு தானே. அப்போ இந்த மாதிரி பெரிய இதுக்கு போகிறதுக்கும் இன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போங்க இந்த ப்ராஜெக்ட் இஸ் டியூ இன் 2 weeks. அப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வாரத்தில் அதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் நான் ஒவ்வொரு சென்டென்ஸுமே வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஐ வில் see you again டேஸ் a few weeks. இதில் இன் வருமா, ஆன் வருமா, அட் வருமா அப்படின்றத பாருங்கள். இப்போ இதோட தமிழ் அர்த்தம் சொல்லிடுறேன். சில வாரங்களில் உங்களை மீண்டும் சந்திப்பேன், அதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபியூ வீக்ஸ், நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எக்ஸாக்டாக டைம் சொன்னோம் அப்படின்னா அட்டு, டேஸ் அண்டு டேட்ஸுக்கெலாம் ஆன், அதை விட பெரிய டியூரேஷனுக்கு ஃபுல்லாக இன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல ஃபியூ வீக்ஸ் அப்படின்றது பெரிய டியூரேஷன், ஸோ இந்த இடத்துல இன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னது, ஐ வில் see you again in a few weeks.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தே வில் பி பேக் டேஸ் எ மந்த். அப்போ இந்த இடத்துல அட்டா, இன்னா, ஆனா அப்படின்றத யோசிங்க. இப்போ டியூரேஷன் பாருங்க, எ மந்த் அப்படிங்கும்போது பெரிய டியூரேஷன், ஓகேங்களா? அப்படிங்கும்போது இன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, தே வில் பி பேக் இன் எ மந்த், ஒரு மாதத்தில் திரும்பி வருவார்கள் அப்படின்ற மாதிரி தமிழ் அர்த்தம் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ ஹேஸ் அ டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேஸ் டியூஸ்டே ஆன் இன் அட். இப்போ இந்த இடத்துல டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டேஸ் அண்டு டேட்ஸுக்கு ரெண்டுக்குமே ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்படிங்கும்போது ஷீ ஹேஸ் அ டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆன் டியூஸ்டே, ஓகேங்களா? அதாவது செவ்வாய்க்கிழமை அவளுக்கு பல் மருத்துவரிடம் சந்திப்பு உள்ளது, அதான் இதோட தமிழ் அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ப்ரெசன்டேஷன் வில் ஸ்டார்ட் டேஸ் 9:30 AM. இப்போ 9:30 AM அப்படின்றது வந்து ஒரு டைம், எக்ஸாக்டாக ஒரு டைம் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரணும்? அட் 9:30 AM, ஓகேங்களா? இதோட தமிழ் அர்த்தம் ப்ரெசன்டேஷன் காலை 9:30 மணிக்கு தொடங்கும், அதான் இதோட தமிழ் அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி ஆர் பிளானிங் அ வெக்கேஷன் டேஸ் டிசம்பர். இப்போ இந்த இடத்துல டிசம்பர் அப்படின்றது மந்த்து, இது ஒரு பெரிய டியூரேஷன். ஸோ இங்கே வந்து இன் டிசம்பர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஓகேங்களா? இதோட தமிழ் அர்த்தம் வெக்கேஷன் வந்து டிசம்பரில் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், அதான் இதோட தமிழ் அர்த்தம், ஓகேங்களா? டிசம்பரில் விடுமுறைக்கு திட்டமிட்டுள்ளோம். அடுத்த எக்ஸாம்பிள், தே காட் மேரிட் டேஸ் வேலண்டைன்ஸ் டே. இப்போ இந்த இடத்துல வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது February 14, ஓகேங்களா? அப்போ அது ஒரு டேட், ஓகே? அப்போ இந்த இடத்துல தே காட் மேரிட் ஆன் வேலண்டைன்ஸ் டே, ஓகே? இதோட தமிழ் அர்த்தம் காதலர் தினத்தில் திருமணம் செய்து கொண்டனர். அடுத்த எக்ஸாம்பிள், த ப்ராஜெக்ட் இஸ் டியூ டேஸ் 2 days. இப்போ 2 days அப்படிங்கும்போது அது மோர் தென் 1 day, ஓகேங்களா? நம்ம வீக்கெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆன் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஆன் சாட்டர்டே அண்டு ஆன் சண்டே அப்படின்னு அர்த்தமாயிடும், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 2 days அப்படிங்கும்போது மோர் தென் 1 day அப்படிங்கும்போது நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து பெரிய டியூரேஷனாக கன்சிடர் பண்ணி நம்ம வந்து இன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ த ப்ராஜெக்ட் இஸ் டியூ இன் 2 days, அதான் இதுக்கு ஆன்சர், ஓகேங்களா? இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, திட்டம் இன்னும் 2 நாட்களில் முடிக்கப்படும். அடுத்த எக்ஸாம்பிள், த ரெஸ்டாரண்ட் இஸ் க்ளோஸ்டு டேஸ் வீக்கெண்ட்ஸ். நான் ஏற்கனவே இப்போ தான் ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொன்னேன், வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கும்போது சாட்டர்டே சண்டே தான் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆன் சாட்டர்டே ஆன் அண்டு ஆன் வீக் சாரி ஆன் சாட்டர்டே அண்டு ஆன் சண்டே இதை தான் வந்து வீக்கெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதனால் வீக்கெண்ட்ஸை வந்து ஆன்ற ப்ரிப்போர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். த ரெஸ்டாரண்ட் இஸ் க்ளோஸ்டு ஆன் வீக்கெண்ட்ஸ். இதோட தமிழ் அர்த்தம் வார இறுதி நாட்களில் உணவகம் மூடப்படும். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ வில் ஃபினிஷ் த ரிப்போர்ட் டேஸ் எ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம டேயாக கன்சிடர் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ், ஓகேங்களா? அப்போது எ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கும்போது 2 hours, ஓகே? அப்போது இது வந்து மோர் தென் 1 hour ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இதை வந்து லாங் டியூரேஷனாக கன்சிடர் பண்ணணும். அப்போது ஐ வில் ஃபினிஷ் த ரிப்போர்ட் இன் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ், ஓகேங்களா? நம்ம டேயாக கன்சிடர் பண்ணும்போது மோர் தென் 1 day வந்து நம்ம இன் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே ஹவர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வந்து நம்ம மோர் தென் 1 hour வந்து அதாவது பெரிய டியூரேஷனாக தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இன் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ், அதான் இதோட ஆன்சர். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் அறிக்கையை முடித்து விடுகிறேன், அதான் இதோட தமிழ் அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், த ஈவெண்ட் வில் டேக் பிளேஸ் டேஸ் த ஃபால். இந்த இடத்துல த ஃபால் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீசன், அதாவது இலையுதிர் காலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து த ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது த ஈவெண்ட் வில் டேக் பிளேஸ், இங்கே வந்து என்ன வரும்? இது த ஃபால் சீசன் அப்படின்றது பெரிய டியூரேஷன், கரெக்டுங்களா? சீசன்றது குறைஞ்சது 3 மாதம் அந்த ரேஞ்சில் தானே இருக்கும். அப்படிங்கும்போது அதெல்லாமே பெரிய டியூரேஷன். அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் த ஃபால் அப்படின்னு தான் வரும். இந்த ஈவெண்ட் வில் டேக் பிளேஸ் இன் த ஃபால். அடுத்த எக்ஸாம்பிள், த கான்செர்ட் இஸ் ஹேப்பனிங் இன் த சம்மர். சம்மர்ன்றது ஒரு சீசன், ஓகேங்களா? அதாவது மார்ச் டு ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும். ஸோ அது வந்து பெரிய டியூரேஷன், அதனால் இங்கே வந்து இன் தான் யூஸ் பண்ணணும், ஓகே? த கான்செர்ட் இஸ் ஹேப்பனிங் இன் த சம்மர். இதோட தமிழ் அர்த்தம் சம்மரில் கச்சேரி நடக்கும், அதாவது அந்த கான்செர்ட் நடக்கும் அப்படின்றது தான் இதோட தமிழ் அர்த்தம். நெக்ஸ்ட், த ஸ்டோர் இஸ் ஓப்பன்
டேஸ் கிறிஸ்மஸ் டே. இப்போ கிறிஸ்மஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 அப்போ அது ஒரு டேட். ஓகேங்களா? அப்போது த ஸ்டோர் இஸ் ஓப்பன் ஆன் கிறிஸ்மஸ் டே. இது ஒரு டே அண்ட் டேட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். அப்போ டிசம்பர் 25 அப்படின்றதுக்கு ஆன் யூஸ் பண்ண போகிறோம். இதோட தமிழ் அர்த்தம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கடை திறந்திருக்கும். அதுதான் இதோட தமிழ் அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த பேக்கேஜ் வில் பி டெலிவர்டு டேஸ் மண்டே. மண்டேன்றது ஒரு டே, ஸோ இந்த இடத்துல ஆன் மண்டே அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். இதோட தமிழ் அர்த்தம் அந்த பேக்கேஜ் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு டெலிவர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள், வி ஹாவ் அ மீட்டிங் ஷெட்யூல்டு டேஸ் 3 PM. அப்போ 3 PM அப்படின்றது எக்ஸாக்டாக ஒரு டைமை சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அட் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ண போகிறோம். வி ஹாவ் அ மீட்டிங் ஷெட்யூல்டு அட் 3 PM. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணிக்கு எங்களுக்கு ஒரு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. அதுதான் இதோட தமிழ் அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், தே யூஸ்வலி செலிப்ரேட் பர்த்டேஸ் டேஸ் சண்டேஸ். சண்டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டே. டேங்கும்போது நம்ம வந்து ஆன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அவங்க யூஸ்வலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்த நாட்களை கொண்டாடுவார்கள். அதுதான் இதோட தமிழ் அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், த பார்ட்டி வில் பிகின் டேஸ் 7:45 PM. அப்போ உங்கள் 7:45 PM அப்படின்றது எக்ஸாக்டாக ஒரு டைம். அந்த டைம் அப்போது at அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ண போகிறோம். த பார்ட்டி வில் பிகின் அட் 7:45 PM. இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இரவு 7:45 மணிக்கு விருந்து தொடங்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த ஒர்க் ஷாப் இஸ் ஷெட்யூல்டு டேஸ் த 20th June. அப்போ ஜூன் மாதத்தில் 20ஆம் தேதி அப்படின்ட்டு ஒரு டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணோம்னா ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ண போகிறோம். த ஒர்க் ஷாப் இஸ் ஷெட்யூல்டு ஆன் த 20th June. அந்த ஒர்க் ஷாப் வந்து ஜூன் 20ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது. இதுதான் வந்து இதோட தமிழ் அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் டேஸ் ஸ்ப்ரிங். இந்த இடத்துல ஸ்ப்ரிங் அப்படின்றது ஸ்ப்ரிங் சீசனை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ப்ளூம் அப்படின்னா பூக்கிறது. பூக்கள் வந்து எப்போ பூக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ப்ரிங் சீசனில் பூக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும்? ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றது ஒரு பெரிய டியூரேஷன். அப்படிங்கும்போது அங்கே வந்து இன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஸ்ப்ரிங் சீசன். அடுத்த எக்ஸாம்பிள், த ஸ்டோர் இஸ் க்ளோஸ்ட் டேஸ் வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்ட்ஸ்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ அதை ஒரு டேயாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆன் வீக்கெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த ஸ்டோர் இஸ் க்ளோஸ்டு ஆன் வீக்கெண்ட்ஸ். வார இறுதியில் கடை மூடப்படும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், த கான்ஃபரன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் டேஸ் த பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த். த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். அப்போ இந்த இடத்துல பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தோட தொடக்கம். அந்த தொடக்கம் வந்து எப்படி இருக்கும்? 10 நாளாக இருக்கலாம், 8 நாளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது ஒரு லார்ஜ் டியூரேஷன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இன் த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? த கான்ஃபரன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாத தொடக்கத்தில் மாநாடு நடைபெறுகிறது. அதாவது கான்ஃபரன்ஸை மாநாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். மாநாடு நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த எக்ஸாம் இஸ் ஷெட்யூல்டு டேஸ் ஃப்ரைடே. ஃப்ரைடே அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டே. ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஆன் ஃப்ரைடே அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரிப்போஷனுக்கு அடுத்தாப்பில் இருக்க வேர்டு வந்து ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரிமைனிங் சென்டென்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்போஷனை வந்து செட் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் ஃப்ரைடே அப்படின்றது ஒரு டே. அதனால் இங்கே ஆன் அப்படின்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், தே ஆர் ஹோஸ்டிங் அ வெபினார் டேஸ் 2:30 PM. 2:30 PM அப்படின்றது எக்ஸாக்டாக ஒரு டைம். ஸோ இங்கே வந்து at 2:30 PM. அடுத்த எக்ஸாம்பிள், ஷீ ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப் டேஸ் ஜான்வரி. ஜான்வரி அப்படின்றது ஒரு மந்த்து. மந்த்ன்றது ஒரு பெரிய டியூரேஷன். ஸோ இங்கே வந்து இன் மந்த், அதாவது இன் ஜான்வரி. ஓகேங்களா? ஷீ ஸ்டார்டட் ஹர் நியூ ஜாப் இன் ஜான்வரி. அதான் இதோட அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள், வி வில் மீட் அகைன் டேஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது பார்த்தீங்கன்னா August 15. ஓகேங்களா? அப்போ August 15ன்றது ஒரு டே, அதாவது ஒரு டேட் தானே. அப்போ அந்த டேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வி வில் மீட் அகைன் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. அதான் இதோட ஆன்சர். இதோட தமிழ் அர்த்தம்
இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ப்ரிப்போர்ஷன் ஆஃப் டைம், அதில் இன், ஆன், அட் இதெல்லாம் சைஸ், அதாவது டியூரேஷன் ஆஃப் சைஸை வச்சு நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நம்ம வந்து மார்னிங், ஈவினிங், மிட் நைட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வேர்டுக்கெலாம் முன்னாடி எப்படி ப்ரிப்போர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.